இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நார்மல் ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் போடுறோம், பாருங்கள். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கணும். எடுத்துட்ட பிறகு அதனுடைய சுற்றளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ளவுஸினுடைய சுற்றளவு நம்ம பாடி ஷேப் என்னவோ அது அளவு எடுத்துக்கலாம். முதல்ல இப்படி தான் சுற்றளவு எடுத்துகிட்டு தான் நம்ம மடிக்கணும். இதை நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரே மார்க்கிங்கில் வரும். அதுக்காக தான் நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணோம். சுற்றளவு எடுத்து மடித்தாச்சு. இப்போ உயரம் எடுக்கிறோம். ப்ளவுஸினுடைய உயரம் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். உயரம் எடுத்து ஃபோல்டு பண்ணி இப்போ கழுத்தினுடைய சுற்றளவு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய சுற்றளவு உயரம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது கழுத்தினுடைய சுற்றளவு. இது கழுத்தினுடைய உயரம். அதை அப்படியே பாக்ஸ் பண்ணிக்காங்க. இந்த பாக்ஸ் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த மார்க்கிங் பண்ணுறப்ப இந்த நெக்கினுடைய சுற்றளவு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போடணுன்றதுக்காக தான் இந்த பாக்ஸ் பண்ணுறோம். பாக்ஸை விட்டு அவுட்டரில் போனோங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்துடும். அதுக்காக தான் பாக்ஸுக்குள்ளே பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெக்கு சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் அளவு இது ஆர்ம்ஸினுடைய உயரம். இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இதுவும் நம்ம வெளியே எடுக்கக்கூடாது, அந்த சேவ் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம எடுக்கணுன்றதுக்காக பாக்ஸு. இதில் வந்து நம்ம 2 ஷேப் எடுப்போம், உள்வெட்டு வெளிவெட்டுன்னு. அந்த 2 ஷேப்பு தான் இது. இது ஃப்ரண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுப்போம், 6 இன்ச்சு உள்ள, அதுக்கு பேர் தான் உள்வெட்டு. பேக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டோம். இது மாதிரி 2 ஷேப் எடுத்துடணும். 2 ஷேப் எடுத்துட்ட பிறகு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி உயரம் எடுக்கலாம். பட்டி உயரம் 11. அதை அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்காங்க. கோடு போட்டு அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் 1.5 இன்ச்சு மேலே நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வரைஞ்சிங்கன்னா போதும், நம்மளுக்கு பட்டி வந்துடும். இவ்வளோ தாங்க ப்ளவுஸு. ப்ளவுஸ் வந்து பாடி இந்த மாதிரி தான் வரணும். இதை கட் பண்ணிக்கணும். இதில் வந்து நாங்கள் லைனிங் மெயின் பீஸுன்றதுனால இப்போ லைனிங்லேயும் வரைஞ்சி வச்சுருக்கோம். மெயின் பீஸ் ஆல்ரெடி வரைஞ்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம லைனிங்கே கட் பண்ணுறதை மட்டும் காட்டுறோம் பாருங்கள். இது வந்து நீங்கள் நெக்கு கட் பண்ணிக்கணும். இது வந்து ஆர்ம்ஸு. அந்த செகண்ட் ஷேப் வரைஞ்சோம் பார்த்தியா, அதுக்கானது அது. கீழே வந்து பட்டி. இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். பாருங்கள், ப்ளவுஸ் வந்துடும். ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஷேப்பில் இருக்கும் ப்ளவுஸு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஸ்டிச் பண்ணுறதையும் காட்டுறோம், ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறோம். இது வந்து நீங்கள் பாருங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ இதை சரி பண்ணணுன்னாலோ நீங்கள் போடுற மெசேஜ் வச்சு தான் நாங்கள் அடுத்த வீடியோ போட முடியும். அதனால் நீங்கள் தெளிவாக இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எதனா குறை இருந்தாலோ